சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. 10 + 6 16 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும். 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 16 + 10 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்துடும். சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ படிக்கிற காலகட்டங்களில் இருந்தாலும் சரி, சந்திர தசை நடக்கும்போது எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, படிப்பு சார்ந்து ஒரு சில தடைகள் உண்டு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வக்ரமாகிறது. பெரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். படிப்பு சார்ந்து ஏதாவது கடன் கேட்டிருந்தால், உதவிகள் கேட்டிருந்தால் இந்த நேரங்களில் கிடைக்கும். மன அழுத்தம் இருக்காது. ஒரு சில பேருக்கு மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா இது அஷ்டமாதிபதி தசை, சந்திர தசை அப்படிங்கிறது. என்னோட கணக்குப்படி நான் சுக்கிர தசையை நான் 10 வருடம் எடுத்திருக்கேன். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு 5 வருடம் தசா புத்தி இருப்பு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 7 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 17 வருடங்கள் இருக்கலாம், 18 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. இப்போதைக்கு என்ன தசை நடக்குதோ, எந்த கிரக தசைக்கு நான் என்ன பலன் சொல்கிறேனோ அந்த பலனை உங்கள் வயசோடு சேர்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் இருக்கும் தசாபுத்தி பலன்களில். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு பெரிய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் போடணும். வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் பெரிய முயற்சிகளை எடுக்கணும். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உண்டு. கிரக நிலைகள் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைகள் இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து வக்ரமாகும் போது குரு பகவான் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர், இவர் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் போதும். ஆனால் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தங்களை கொடுக்கும். வேலை சார்ந்த மன அழுத்தங்கள் உண்டு இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். சந்திர தசை அப்படிங்கிறது அவயோக தசை. ஏன்னா ராசியாதிபதி நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா லக்னாதிபதியாவது நல்லா இருக்கணும். அப்படி 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு. கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அந்த நெருக்கடிகளை நீங்கள் தவிர்க்கலாம். 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் சனி வக்ரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் கொஞ்சம் தடைகள் உண்டு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அடிக்கடி மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரியாக இருக்கும். உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும் ஒரு சில பேருக்கு. அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 12ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை. இது நல்ல தசை, யோக தசைன்னு சொல்லிக்கிட்டால் கூட சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு தடைகளை கொடுக்கும். திருமணம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல யோகமான டைமு இப்போது திருமணம் நடந்துடும். அதே உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். பெரிய முயற்சிகளை எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தடைகள் இருக்காது. திருமணம் உடனடியாக நடக்கும். ஒரு சில பேருக்கு ஏன்னா விரயஸ்தானத்தில் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு குருவுடைய பார்வையும் வக்ரமாக இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை இருக்கிறதுனால திடீர் வேகம் எடுப்பீங்க. எல்லாத்துலேயுமே முயற்சிகளில் வேகம் எடுப்பீங்க. இப்போ திருமணம் கூட டக்குன்னு ஒருத்தருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் கடன் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை உடனடியாக தீரும். ஒரு தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ரொம்ப கஷ்டமான காலமாக இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். இப்போ டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, டைவர்ஸ்க்காக நீங்கள் ரொம்ப போராடிட்டே இருக்கீங்க, கோர்ட்டு கேஸுன்னு போகிறீங்கனாக்கா அந்த கோர்ட்டு கேஸெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. செவ்வாய் தசையில் கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் கடன் பிரச்சனை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும்.
33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், ராகு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி மாதிரி பலன்களை கொடுக்கும். எந்த கிரக வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா இப்போதைக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கும். யோகம் செய்யக்கூடிய வீட்டில் அந்த ராகு பகவான் தசை நடத்துச்சுனாக்கா இப்போ யோகத்தை கொடுத்து கொண்டு இருக்கும். கோச்சார நிலைமையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கடன் தொல்லைகளை கொடுத்துருக்கும், நோய் நொடி தொல்லைகளை கொடுத்துருக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எந்த கிரக வீட்டில் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இந்த ராகு பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு சனியோட வீட்டில் இருந்து சனியோட தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரங்களில் பெருசாக கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க. இடத்த மாற்றுறதோ இல்லை தொழிலை மாற்றுறதோ வேண்டாம். ஒரு சில பேர் வந்து மாத சம்பளத்தில் இருந்துகிட்டே வேறு ஒரு வேலை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. நீங்கள் வேலை மாற்றுறது இந்த நேரங்களில் நல்லதல்ல. ஒரு வேலை கிடச்ச பிறகு அந்த வேலையை மாற்றுறது நல்லது. நீங்கள் வேலையை விட்டுட்டு இந்த காலகட்டங்களில் வேலையை மாற்றினீங்கனாக்கா, வேலை தேடினீங்கனாக்கா வேலை கிடைக்காது. வெளிநாடு போகக்கூடிய நபர்கள், வேலைக்காக வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்குது, நிறைய தடைகளை கண்டிப்பாக கொடுத்துட்டு கொண்டே இருக்கும். ராகு தசையில் நிறைய தடைகளை அனுப்பிப்பீங்க. ராகு தசை அப்படின்னாலே வெளிநாடு யோகத்தை கொடுக்கும், வெளிநாடு எண்ணங்களை கொடுக்கும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சனி வக்கர காலங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது, வேலையில் நெருக்கடிகள் இருக்காது. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் வக்ரமானா கூட பெருசாக தொல்லைகள் இருக்காது. பெண்களுக்கு நிறைய நெருக்கடிகளை அனுபவித்து வராங்க இந்த காலங்களில். நிறைய நெருக்கடிகள் 1 2 இல்லை, குடும்பம் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் அனுபவித்து வராங்க. அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இது வெற்றி வாய்ப்புகளை தான் கொடுக்கும். 6ல் ஒரு சுப குரு இருந்துச்சுனாக்கா ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். எது சார்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் அப்படின்னாக்கா உடல்நிலை தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும், மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கொடுக்கும். சுய தொழிலில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வரீங்க அவங்களா இருந்தாலும் சரி, திடீர் கடன் அடைக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். திடீர்னு வந்து வருமானம் வரும், அந்த வருமானத்தில் வந்து ஒரு கடனை கொடுப்பீங்க. திடீர் கடன் அடையக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா விரயஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வையும் சனி வக்ரம் பெற்ற சனியோட பார்வையும் இருக்கிறதுனால திடீர் வளர்ச்சிகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு செவ்வாய் சம்மந்தப்பட்டு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அப்படி இல்லைனா கூட அந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது சுப விரயங்கள் தான். வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், மூல நட்சத்திரக்காரர்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருந்தாலும் சரி வீடு கட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கும். வீடு சார்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் கொடுக்கும். இப்போ வந்து லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது, ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த கடன் அமைப்புகளை ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கைக்காக இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், ராசியாதிபதி தசை, இது 4ஆம் அதிபதி தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, யோக தசையாக இருந்தாலும் அவயோக தசையாக இருந்தாலும் இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறது 20% கோச்சார ரீதியாக உங்களுக்கு பலன்கள் பாதிக்கப்படுமே தவிர மீதி 80% தசாபுத்தி பலன்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களாக அமையும். இந்த சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் வீடு சார்ந்து மண் மனை சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். எந்த வகையில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம் இந்த நேரங்களில் சால்வ் ஆகும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். பசங்களுக்காக திருமணம் பண்ணுறதுக்காக பார்ப்பீங்க, அந்த திருமணத்துக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் தடை தாமதங்களை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த தடை தாமதங்கள் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது அல்ல கோச்சார பலன்படி. ஆனால் அதனுடைய பார்வை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். விரயத்துக்கு இருக்கிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும். நிறைய உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் குரு தசையில். ராகு தசையில் கூட உங்களுக்கு வந்து ஒரு சில பலன்கள் குறைச்சி சொல்லியிருப்பேன். ஏன்னா ராகுடைய அமைப்பு உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஆனால் குருடைய அமைப்பு கோச்சாரப்படி பார்த்திங்கனாக்கா நல்லாவே இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மட்டுமே கொஞ்சம் பலன்கள் கம்மியை தவிர தசை எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு கோச்சார பலன்கள் படி பார்த்திங்கனாக்கா பார்வைகள் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த நேரங்களில்.
பசங்களுக்காக நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிறதோ செலவினங்கள் அதிகமாக கொடுக்கும். குடும்ப தேவைக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த சனி வக்கர காலங்களில். ஏன்னா சனி வக்கர காலங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, திடீர் வேகமாக எடுப்பீங்க. ஒரு முயற்சி பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த முயற்சி வந்து ரொம்ப நாளாக பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா? இப்போ முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு பொருள் வாங்கி போடணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த பொருள் வந்து ரொம்ப நாளாக வாங்கி போட முடியாமல் இருக்கும். அந்த பொருள் இப்போ வாங்கி போடுவீங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. மன அழுத்தங்கள் இருக்காது. மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. குடும்பத்தில் வந்து தேவைகள் நிறைய பூர்த்தியாகும். 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் சனி வக்ரமாகிறது கோச்சார பலன்படி அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் போன பிறகு வந்து நிறைய கடன் கொடுத்துருக்கும். சுப கடன்களையும் கொடுத்துருக்கும். அசுப கடன்களை கொடுத்துருக்கும். நிறைய செலவினங்கள், அதாவது வீண் செலவினங்களையும் இந்த குரு பகவான் கொடுத்துருக்கும். இப்போ சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் மாறும். இது சுப கடன்களாக மாறும். சுப விரயங்களாக மாறும். சுப விசேஷங்களாக நடக்கும். வீட்டில் சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்களே, அந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. இருந்தாலும் சனி தசைக்கு நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா சனி தசைங்கிறது எங்கேருந்து தசை பண்ணுதோ, அப்போ ராகு தசைக்கு எப்படி நம்ம பலன்கள் சொல்ல முடியாதோ, அதே மாதிரி சனி தசைக்கு நம்ம வந்து முழுமையான பலன்களை சொல்ல முடியாது. 100க்கு 90% பேருக்கு கெடு பலன்களை தான் கொடுக்கும். 10% பேருக்கு வேணால் சனி தசைங்கிறது நல்லது செய்யலாம். அதனால் சனி தசையில் வந்து எல்லாமே நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு சொல்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா குருவும் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய கடன்களை வாங்க வேண்டாம். சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏதாவது ப்ராப்ளம், சண்டை சச்சரவு எதனா இருந்தால் கூட கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிங்க. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுக்கும், தள்ளி போவோம். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப இழுபறியாக வந்து சுப விசேஷங்கள் நடக்கும். இப்போ பசங்களுக்காக திருமணம் பண்ணுறதுக்கு தேடுறீங்க அப்படின்னாக்கா மன உளைச்சல்கள், சுப விரயங்கள், அதிகமான செலவுகள் கொடுக்கும் அது சார்ந்து. அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஆனால் இந்த சனி வக்கர காலங்களில் நன்மையாக தான் நடக்கும். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் யாராவது தொழில் பண்ணணும்னு நினச்சா கூட உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் வந்து தொழில் பண்ணுறதுங்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. பெருசாக தொழில் மாற்றணும் அப்படின்னா கூட அவங்க ஜாதகத்தையும் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் தொழில் மாற்றுறது நல்லது. ஏன்னா சனி தசையில் பண வரவுகளை தடுக்கும். அதனால் வீட்டில் யார் தொழில் பண்ணாலும் சரி அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வர சனி தசைங்கிறது. இதில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படின்னாக்கா இந்த சனி வக்கர காலங்கள் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அதனால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரமாகும் போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அந்த குருவுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். அதனால் தசாபுத்தி ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் நல்ல பலன்களை தருவார். நன்றி.